குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இரண்டு கரத்தனை அழகு முகத்தனை, அன்பு வாக்கினால் அருள்வாக்கு தந்தனை, பேசும் தெய்வமென புவியில் வந்தனை, நடமாடும் தெய்வமாய் கண்முன் நின்றனை, அருட்பெரும் தெய்வமென பக்தர் மனம் உணர்ந்தனை, மட்டில்லா கருணையோடே மறுவூரில் அமர்ந்தனை. அருள் திரு பங்காரம்மா, உம் வாக்குகள் எம்மை வாழ வைக்கும், உம் மந்திரங்கள் எம்மை காத்து நிற்கும், சிறு தொண்டுகள் எம்மை உயர்த்தி வைக்கும், நின் தியானமே எம்மை கரை சேர்க்கும். ஈடு இணையற்ற அருட்பெரும் தெய்வமே, தங்களின் சண்மலர் திருவடிகளை வழங்கி எனக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறேன். ஓம் சக்தி. அருமையான இந்த திருச்சி மாவட்டத்தின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செவ்வாடை சகோதரன் சக்தி, இங்க வர இயலாத சக்தி திரு கதிரவன் ஐயா அவர்கள், சக்தி மதியழகன் சக்தி அவர்கள் மிக சிறப்பாக தலைமுறையாற்றி அமைத்திருக்கிறார். மிக மிக அருமையாக வரவேற்பை ஆற்றி இந்த மன்ற பணிகளை விரிவாக தன்னுடைய சொத்தை பாகம் வருமா வராதா அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கு எழுதி வச்ச அந்த புண்ணியான், தர்மவான், புண்ணியவான், காம்பவான் இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் அம்மாவுக்கு எழுதி வச்சு. இன்னைக்கு சீரும் சிறப்புமா இந்த தான தர்ம காரியங்கள் எல்லாம் அம்மா நடத்தக்கூடிய கல்வி, மருத்துவ, பண்பாட்டு அறநிலை அந்த எல்லா வகையையும் சீரும் சிறப்புமா இன்னைக்கு விழாவை அம்மாவுடைய 86வது அவதார பெருமக விழாவை இன்னைக்கு சிறம்பட நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஐயா சக்தி லட்சுமணசாமி அவர்களை வடமாற வணங்கி மன்றத்தை, மிஸ்ரி மன்றத்தை உலகத்துக்கு அறியப்படுத்துற, ஓடி ஆடி உடம்புல தெம்பு இருக்கோ இல்லையோ கடைசி சட்டு தெம்பு வரைக்கும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த மாநிலத்துல இருந்தாலும் ஓடி ஓடி செய்யக்கூடிய நம்ம சிங்கா சக்தி. இதுக்கெல்லாம் பின்னணியில ஒரு பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்க. இன்னும் நான் பார்க்க காத்து ஓடோடி வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான சக்தி, முசிறின்ற ஒரு ஊரை, முஸ்லின்ற ஒரு மன்றத்தை, முஸ்லிம் மன்றத்தை உலக புகழ் பெற்றதா மாத்துன ஒரு சக்தி. அந்த சக்தி ஒரு இடத்துல இருக்காங்க. யார் அவங்க? முசிறி அம்மா. முசிறி அம்மான்னு பங்காரம்மாவே என் மனசுல வச்சிருக்கேன்னு சொன்ன அந்த விஜயலட்சுமி அம்மா. அந்த விஜயலட்சுமி அம்மாவை வணங்கி இன்னைக்கு இங்க எல்லாம் அவங்க மனசெல்லாம் இங்கதான் இருக்கும். உடலால அவங்க திருச்சியில இருந்தாலும் மனசெல்லாம் இங்கதான் ஓடி ஆடி பணி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த முஸ்லிம் மன்றத்தோட தலைவி சக்தி விஜயலட்சுமி அம்மா அவர்களை வணங்கி, ஏன்னா இன்னைக்கு திருவாரூர்ல இருந்து இவ்வளவு தூரம் மாவட்டங்கள் கடந்து இத்தனை கிலோமீட்டர் கடந்து இந்த முஸ்லிம் மன்றத்துக்கு ஏன் வந்திருக்கோம்னா, முஸ்லிம் மன்ற சக்திகளை பத்தி, முஸ்லிம் மன்ற சக்திகள் அம்மாவுடைய சேனல், மகளிர் சேனல்ல பேசுற அற்புதங்கள் அப்படி அப்படி அப்பேற்பட்ட அனுபவங்களை இந்த சக்திகள் வந்து பேசினாங்க. குரு புகழ் சொந்தர் குழுன்னு ஒரு குழு மூலமா நம்ம அருட்பெரும் தெய்வம் பங்காரடிகளார் அம்மாவுடைய புகழை உயர்த்தக்கூடிய, அம்மா சொல்லியிருக்கக்கூடிய, அம்மா ஆற்ற சொல்லியிருக்கக்கூடிய கடமைகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறது ஒரு குழு. அந்த குழு நடத்தக்கூடிய அத்தனை பணிகளையும் முதன்மையா இருந்து, முன்னணி தொண்டர்களா இருந்து, முன்னோடி தொண்டர்களா இருந்து செய்யக்கூடியவர்கள் இந்த முஸ்லிம் மன்றத்தினர். அப்ப எங்க இருக்கு இந்த முஸ்லிம் மன்றம்? இவ்வளவு முயற்சியோட இருக்கிறாங்களே இந்த முஸ்லிம் மன்ற தொண்டர்கள், இவ்வளவு சிறப்பா நடக்குது இந்த முஸ்லிம் மன்றம். யார் காரணம்? எப்படி நடக்குது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி ஒரு தலைவி அம்மா இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமையை கொடு, பெண்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்தால் ஆன்மீகம் வளரும், பெண்களை நிமித்தினால் இந்த உலகம் நிமிரும் அப்படிங்கறதுலாம் அம்மாவோட அருள்வாக்கு. அதுக்கு உதாரணமா இந்த முஸ்லிம் மன்றம் இருக்கு. அதுக்கு உதாரணமா அந்த முஸ்லிம் மன்ற செயல்பாடுகள் இருக்கு. அதான் அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு வந்திருக்கோம் சக்தி. உங்க மன்றத்துல இருந்து பல உலக சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் இதுல நடந்த உலக சாதனைகள்ல அம்மாவுடைய 86வது அவதார பெருமக்கள் விழாவை, அதாவது மார்ச் 3ஆம் தேதி நடக்கிற விழாவை நம்ம இன்னைக்கு அதை முன்னிட்டு இங்க செய்யறோம். அந்த விழாவை முன்னிட்டு பிப்ரவரி மாசமே வருடா வருடம் உலக சாதனை நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் நாம ஒருங்கிணைச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அதுல முஸ்லிம் மன்றத்துல இருந்து பல நிகழ்ச்சிகள்ல ரொம்ப சிறப்பா கலந்துட்டு இருக்கீங்க. இந்த தொடர் நிகழ்வுகள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப உகப்பு. குரு போற்றி கோடி அர்ச்சனை அப்படின்னு நம்ம எல்லாம் அம்மாவுக்கு, அம்மாவுடைய அவதார பெருமகளை விழாவை முன்னிட்டு குரு போற்றிய கோடி முறை உருவேக்கம் செஞ்சோம். அதுலயும் ரொம்ப சிறப்பா கலந்துக்கிட்டீங்க உங்க சக்திகள்லாம்.
புவி தினம். அந்த புவி தினம் வந்தப்ப அம்மா வந்து இறையே இயற்கை, இயற்கையே இறைன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும், இயற்கையை வளர்த்த தொண்டாற்ற வேண்டும்னு அம்மா சொல்லியிருக்க அந்த அருள்வாக்கின் வண்ணம் நிறைய இயற்கை வளர்ச்சி பணிகள் எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். அந்த பணிகளுக்கு முன்னோடி பணியா பக்கத்துல இருக்க திரு ஈங்கோய் மலை, அந்த திரு ஈங்கோய் மலையில நிறைய மரக்கன்றுகள், ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை சுத்தி நட்டு பராமரிக்கிற பணியை முதல்ல இந்த முஸ்லிம் மன்றத்து சக்திகள் தான் எடுத்து செஞ்சாங்க. சக்தி ஜெயந்தி மதுரையில இருக்கிறாங்க, சக்தி சிசிசா சக்தி, சக்தி லட்சுமண சக்தி, அவங்களோட வழிகாட்டுதலின் மேலும் விஜயலட்சுமி அம்மாவுடைய தலைமையில ரொம்ப சிறப்பா திரு ஈங்கோய் மலையில முதல்ல இந்த மரம் நடு விழா ஆரம்பம். இதுதான் ஹைலைட். இந்த மன்றத்தோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 22ஆம் தேதி உலக புவி தினம் ஏப்ரல் 22 இவங்க செஞ்சதை ஏப்ரல் 17 செஞ்சுட்டாங்க. முன்கூட்டியே செஞ்சதுனால இவங்க என்ன அளவுக்கு திறம்பட செஞ்சாங்களோ அத்தனையும் வீடியோவா பதிவாக்கம் செய்யப்பட்டு இவங்க செய்யக்கூடிய அத்தனையும் செய்தித்தாள்கள்ல பதிவேற்றம் செய்யப்பட்டு அந்த செய்திகளை உலகத்துல இருக்கிற மற்ற சக்திகளுக்கு காமிச்சு இதே மாதிரி நீங்க காரம் செய்யுங்கன்னு ஏப்ரல் 22ஆம் தேதி செய்யறதுக்கு முன்னுதாரணமா விளங்குறது உங்களுடைய பணி. இந்த முஸ்லிம் மன்றத்தினருடைய முதல் பணி, முக்கியமான பணியா இருக்குது. அம்மாவுக்கும் அந்த செய்தியை தான் போய் சேர்ந்தது. பங்காள அம்மாவுக்கும் அன்னன்னைக்கு நடக்கிற அந்த தகவல்கள், அங்கங்க நடக்கிற உங்களுடைய அந்த வீடியோ பதிவுகள், போட்டோ எல்லாமே, மரம் நட்ட விழா எல்லாமே வந்து அம்மாவுக்கு முதல்ல அனுப்பி வச்சோம். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பக்திகள்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அங்க வந்து போற அத்தனை சக்திகளிடையே சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அம்மாவை சந்தோஷப்படுத்துற சக்திகள் நீங்க. விரல் விட்டு 1-2 பேர் தான் கை தூக்குறீங்க. இப்படி இல்லாம அத்தனை பேரை கை தூக்கி ஒரு சேர வரப்போற காலகட்டங்கள்ல நீங்க எல்லாரும் ஒன்னா உழைக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறோம் சக்தி. இந்த வெற்றி பயணம் தொடர் பயணமா இருக்கணும். இன்னும் உத்வேகத்தோட நிறைய நடக்கணும் அம்மாவுக்கு பணிகள். ஓம் சக்தி. நம்மலாம் ஆசையா பங்காரமான்னு சொல்லக்கூடிய ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் பங்கார அடிகளார் அம்மா, ஆதிபராசக்தி அம்மா கிரீடம் தாங்கி சூளம் தாங்கி சகல அலங்காரங்களோட ஜெகஜோதியா நம்ம முன்னாடி வந்து நின்னா நம்மளால பார்க்க முடியுமா? நம்மளால பார்க்க முடியாது. இந்த காத்துல இருக்க அத்தனை உண்மையா நம்மளால கேட்க முடியுமா? முடியாது. எத்தனையோ வேகன் சொல்லுவாங்க இல்லையா, சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்களே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ன்றது எவ்வளவு பெருசு. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மின்காந்த படம் எவ்வளவு தூரத்துக்கு அலைவரிசைகள் இருக்கும். அத்தனை அலைவரிசை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. எத்தனை அலைவரிசைகள் இருக்கோ அத்தனையும் நம்ம காதால கேட்க முடியாது. நம்ம மனிதனோட காதுக்கும் கண்ணுக்கும் எதை பார்க்க முடியுமோ அந்த மாதிரி அந்த ஆதிபராசக்தி அம்மா கண்ணுடைய அந்த பேரொளியை குறைச்சிக்கிட்டு சாதாரண உருவம் தாங்கி மனித ரூபத்துல மாநிலா இறங்கி வந்த அந்த வடிவம் என்பது அருள்மிகு பங்கார அடிகளார் அம்மாவுடைய திருவடிவம் நமக்காக அவதரித்த நாள் மார்ச் 3, 1941 மேல்மருவத்தூர் என்ற பூக்கமல்லில் அம்மா அவர்கள் அவதாரம் செய்தார்கள். அந்த நாளோட 86வது ஆண்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 83 வருடங்கள் அம்மா வந்து இந்த மண்ணுல, இந்த தமிழகத்துல நமக்காக வியர்வை சிந்தி உழைத்தார்கள். ஆன்மீகத்துக்காக பாடுபட்டார்கள். என்ன செஞ்சாங்க? நமக்காக என்ன சொன்னாங்க? அம்மா அருள்வாக்கு சொன்னாங்க. அத்தனையும் இன்னைக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அறநிலை, மேல்மருவத்தூருக்கான பக்தர்கள், செவ்வாடை பக்தர்கள் உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் குவிந்திருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அம்மாவின் அருள்வாசிகள். பங்கார அம்மாவின் அருள்வாக்கு வளர்த்ததுதான் இத்தனையும். உலகம் முழுக்க இருக்காங்க அம்மாவோட பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. அத்தனை பேரும் அம்மா அம்மா அம்மான்னு மனசோட அடியாழத்துல இருந்து பங்காரம்மாவுக்காக உருகக்கூடிய ஆன்மாக்கள். ஏன் மனசுல இருந்து அடியாழத்துல இருந்து அம்மாக்காக குடுக்குறாங்க அவங்கன்னா, இந்த அம்மா அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறத அவ்வளவு புண்ணியம். அவங்க வாழ்க்கையை அப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை அப்படி காப்பாத்தி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்க்கையா இருக்கிறாங்க. அதை அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க இவ்வளவு பக்தர்கள். காசுக்கு அழைச்சு வந்த கூட்டம் இல்ல, அத்தனை பேர் என்னது உணர்ந்து வந்த கூட்டம். அம்மாவை பார்க்காதவங்க கூட இப்ப தெய்வம், அருட்பெரும் தெய்வம், நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், கண்கண்ட தெய்வம்,
எளிவந்த தெய்வம், கருணைமிகு தெய்வம், ஏழையர் தெய்வம், பங்கார தெய்வம் அப்படின்னு சொல்றோமே. இத்தனைக்கு என்னம்மா நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப தெய்வத்துக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். தெய்வத்துக்கான இலக்கணம் என்ன? நம்ம மனசுல நினைச்சா இந்த தெய்வம் கொல்லணும், செய்யணும், கொடுக்கணும், காப்பாற்றணும், அரவணைக்கணும், ஆதரிக்கணும், எல்லாமே எல்லாமே இந்த பங்காரமா செய்யறாங்க. எல்லாருமே இந்த பங்காரமா செய்யறாங்க. நம்ம மனசுல நினைச்சாலும் அடி ஆழத்துல ஒரு ஓரத்துல நமக்கு ஏதோ ஒரு ஆசை சின்னதா எட்டி பார்த்தா கூட நியாயமான கோரிக்கைகள்ல அந்த தெய்வம் ஓடோடி வந்து செய்யுது, ஓடோடி வந்து காப்பாத்துது, ஓடோடி வந்து அரவணைக்குது. இன்னமும் அந்த தெய்வத்தின் பேராற்றல், பெருங்கருணை பிரமாதமாக பிரவாகமாக பெருகெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பு சக்திகளே, அம்மா இல்லைன்னு நினைக்காதீங்க. அம்மாவோட அருள் வெள்ளம் இப்பதான் அதிகமா இருக்கு. இந்த பண்டாரம்மா ஒண்ணு மட்டும் போதும். அம்மா நான் நினைக்கிறேன் என்ற அந்த ஒரு நினைப்பு மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் உன்னை எந்த வினையும் அணுகாது மகனே மகளே அப்படிங்கிற அந்த அணுவாக்கின் வண்ணம் நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அம்மா பார்த்துப்பாங்க, அம்மா காப்பாத்துவாங்கன்ற அந்த தைரியம் நம்மள வாழ வைக்கும். சரி, இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தனையும் அனுபவ சாட்சியா எது சொல்ற சக்தி. இவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து அம்மாவை கும்பிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு 4 வயசு அந்த வயசுல இருந்து பங்காரம்மா தான் தெய்வம்னு அறிமுகப்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கையில எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தபடி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 50 வயசு நமக்கு. ஆனா இத்தனை வருஷத்துலயும் அம்மா தெய்வமா நினைச்ச அம்மாவை நம்ம நினைச்ச நினைப்புக்கு அம்மா கூடுதலான ஒரு பல படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குறையும் இல்லை. ஒரு சின்ன படம், இந்த அளவுக்கு கலர் படம்லாம் அப்ப கிடையாது. அந்த சின்ன புகைப்படத்துல பார்த்து என்ன கேட்டாலும் அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. நேரா அப்ப பக்கம் நம்ம பார்த்தது கிடையாது. அந்த காலகட்டத்துல 82 83 சொல்றேன். அப்பதான் எங்க ஊர் நாகப்பட்டினம், எங்க ஊரு. அங்க என்னோட பிறந்த ஊர் அது. அந்த ஊர்ல மன்றம் ஆரம்பிச்ச வருஷம் வந்து 82ல ஆரம்பிச்சாங்க முதல்ல. அந்த வருஷத்துல அம்மா வந்து பங்காரம்மா தெய்வம்னு அறிமுகப்படுத்தப்பட்டு வணங்க ஆரம்பிச்ச எனக்கு எந்த குறையும் அம்மா வைக்கணும். கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் என்ன தெரிஞ்சதுன்னா, மற்றவங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் அம்மா தெரியலையே. எனக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி பிள்ளையாடு முடிச்சதோ எனக்கு அதை விட கூடுதலா பங்காரம்மா. ஏன்னா அவங்கள்ட்ட பிள்ளையாடு முருக்கெல்லாம் பேச மாட்டாங்க. என்கிட்ட என் பங்காரம்மா பேசுறாங்களே. நேரா போனா நம்ம இங்க படத்துக்கிட்ட என்ன சொல்லி வேண்டுறோமோ அதை மருவசூர் போறப்ப அம்மா என்கிட்ட அதான் சொல்லுவாங்களே. இங்க அம்மாட்ட என்ன கேட்கிறோமோ அதை அன்னைக்கே கொடுப்பாங்களே, உடனடியாக எனக்கு நடத்தி வைப்பாங்களே. அப்ப இந்த மனசு வேற எங்க போகும் சக்திகளே? அப்ப அம்மா அம்மா அம்மான்னு அம்மாக்கு தான் நினைக்கும். அப்படி அம்மா அம்மா அம்மான்னு நின்னதுக்குதான் இன்னைக்கு அம்மா ஆளாக்கி வச்சிருக்கு. இப்ப சக்தி முனைவர்னு சொன்னாங்க இல்லையா, எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டின்னு சொன்னாங்களா, இத்தனை படிப்புகளே எனக்கு கொடுத்துச்சு. என்னை வாழ்க்கையில பல மடங்கு உயர்த்தி வச்சிருக்கு. இன்னைக்கு அம்மா சொன்னபடி நான் ஒரு நல்ல கல்லூரியில இணை பேராசிரியரா அரசாங்க உத்தியோகத்தா பணிபுரிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய கணவர் அவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு. அம்மா அதனால நல்ல உத்தியோகம். எங்க ஊர்ல ஒரு நல்ல ஒரு முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி எங்க ஊர்ல நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம். அம்மா அதனால அம்மா சொல்லி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த போட்டி தேர்வுகளுக்கான களப்பயிற்சி ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுக்கக்கூடிய சென்டமேக்னு ஒரு நிறுவனம், அதுவும் அம்மா அதனால அம்மா சொன்னதன் படி ரொம்ப சிறப்பா அம்மா நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய அளவுல உலக அளவுல வரக்கூடிய அளவுக்கு அம்மா தரம் உயர்த்தி கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி பல அற்புதங்கள் அம்மா வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்காங்க. இது சாதாரண உயர்வு தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க உழைச்சிருக்கீங்க, முந்துக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனா அசனையும் அம்மா சொல்லி நடக்குது. இன்னைக்கு அம்மா என்ன சொல்றாங்களோ, உன் வாக்குகள் எம்மை வாழ வைக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். அது வந்து எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை தான் என்ன சொன்னோம், அந்த முதல்ல சொன்ன அந்த வார்த்தைகள்ல சொன்னோம் சக்தி. அம்மா என்ன அருள்வாக்க சொன்னாங்களோ அதுதான் எங்க வாழ்க்கையா இருக்கு. அம்மா என்ன சொன்னாங்களோ அதுதான் வாழ்க்கையில அனுகிரமும் நடக்குதுன்றத வந்து அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல 10வது படிக்கிற சமயத்துல அம்மாவுடைய பாக்கெட் சைஸ் போட்டோ, அந்த போட்டோவை என் கூட படிக்கிற ஒரு என்னோட கிளாஸ்மேட்டுக்கு அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனை. அப்பா திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊர்ல பெரிய ஃபேமிலி அவங்க. அவர் குடிச்சு நடு ரோட்ல விழுந்து கிடக்கிறார். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மிகப்பெரிய குடும்பம், நிறைய வணிக நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, பிரஸ் வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க, தெருவுக்கு தெரு அவங்க நிறுவனம் இருக்கு. ஆனா திடீர்னு அவர் வந்த குடிப்பழக்கத்தினால
அவங்க வீட்டுல மிகப்பெரிய வேதனையில இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து அழுறா. அப்ப நான் என்ன சொல்றேன், அம்மா தான் ஒரே வழி, இந்தம்மா இந்த போட்டோ வச்சுக்கமா அப்படின்னு சொல்லி கொடுத்து, இந்த அம்மாட்ட எல்லாம் சொல்லுன்னு பங்காரம்மா போட்டோ பாக்கெட் சொன்னோம். இதை கொடுக்குறேன், கொடுத்து கும்பிட சொல்றேன். வாங்கிட்டு போய் என்ன பண்றா, பீரோல அவங்க வீட்டு பீரோல லாக்கக்குள்ள வச்சிடறான். அவங்க அம்மாவுக்கு தெரியாது, வீட்டுல தெரியாது. பீரோ லாக்கத்துல வச்சு தினம் திறந்து கூப்பிட்டு இருக்குதான். பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அதுல குமுதம் வர ஆச்சு. எல்லாரும் தெரியும், அவங்க பாக்கெட் சைஸ் போட்டோ, நானேஷன் கூட இல்லாத போட்டோ குங்குமம் கொட்டி இருக்கு. அவங்க அம்மா பீரோவை கரைக்கிறது செவ்வாய் குங்குமத்தை கொட்டி வச்சுக்கான்ட்டு அவங்க கரைக்கிறது. எங்க அம்மா பொண்ணுக்கு திறந்து கும்பிடுறப்ப என்ன அம்மா எங்க போய் குங்குமத்தை வைக்கிறதுன்னு பொண்ணும் தொடச்சிருக்கு. மாத்தி மாத்தி 2 பேரும் தொடச்சு என்ன இங்க குங்குமமா இருக்கு, குங்குமத்தை கொட்டிருக்காங்க போலக்கு நினைச்சு என்ன பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படாதவங்க, எதுவுமே தெரியாது. அம்மாவை பத்தி தெரியாது, அம்மா பண்ற அற்புதங்கள் இவத்து இதெல்லாம் அவ்வளவுக்கு அவங்களுக்கே தெரியாது. நம்ம கொடுத்தோம் நம்பிக்கையா கொண்டு போய் என்ன பண்றாங்க, அம்மா படத்தை வச்சு எங்க அப்பாவை காப்பாத்தி எங்க அப்பா நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும்னு மட்டும் வேண்டிக்கிறாங்க. மந்திரம் தெரியாது, அர்த்தம் தெரியாது. ஓம் சங்கை பராசக்தி பங்காரம்மா பத்துக்கு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த பாக்கெட் சைஸ் போட்டோல லாக்கருக்குள்ள, பீரோ லாக்கருக்குள்ள குங்குமம் கொட்ட ஆரம்பிச்சுக்கு அவங்களுக்கு தெரியல. இது சொந்த நாள் கழிச்சுதான் தெரியுது. மாத்தி மாத்தி 2 பேரும் திட்டிக்கிறாங்க, ஏன் இதுல போய் குங்குமம் கொட்டுற அப்படின்னு. இல்லையே காசத்தல்ல நீ போட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு அம்மாவை போய் மாத்தி மாத்தி சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியுது தானா வந்து என்கிட்ட பயந்துகிட்டு வந்து இந்த பொண்ணு சொல்றா, சுதா நீ கொடுத்தல போட்டோ அதுல இருந்து என்னமோ குங்குமமா வந்துட்டு இருக்கு, பயந்து போயிட்டோம் என்னன்னு தெரியும். எங்க அம்மா உன்னை வந்து உடனே கேட்க போனாங்க, என்னமோ எதுன்னு பயந்துச்சு ஓடி வரா, டென்ஷனா வரா. அவ்வளோ வேர்க்க இருசா தகல்ல போனலாம் அப்ப பக்தி கிடையாது. வீட்டுக்கு வந்து என்னன்னு விசாரிச்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்படியாமா உங்க வீட்டுக்கு அம்மாவே வந்துருக்காங்க, நீ அவ்வளவு நம்பிக்கையோட அந்த அம்மா படத்தை கூட்டத்துக்கு அம்மாவாசை நான் இருக்கிறேன், என்னுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக உண்டுங்கிறத இந்த குங்குமம் கொட்டது மூலமா உங்களுக்கு உணர்த்திருக்காங்கம்மா. உங்க குடும்பத்துக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் உண்டு, உங்க அப்பா நல்லா இருப்பாங்க, கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் வந்து பார்த்தோம். எங்க மந்திரமே வந்து பார்த்தோம். சின்ன பாக்கெட் சைஸ் போட்டோம், வெறும் அட்டை படம், சரியான திட்டான அட்டை கூட கிடையாது. இப்ப இருக்கிற அளவுக்கு லேமினேஷன் கூட அப்ப கிடையாது. 1990 நடந்துட்டு 1990 நாகப்பட்டினத்துல சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த மெயின் ரோட் நெல்லிக்கடை மாதிரி கோயில் லைன்ல நடந்த அற்புதம் இது. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் அப்ப 10th படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டை கொண்டு போய் அவங்க வச்சு அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி குட்டிட்ட தருணம் அதெல்லாம் மறக்க முடியாத தருணம் வாழ்க்கையில. அப்ப எவ்வளவு பெருமையா உங்களுக்கு நினைச்சு பாருங்க, பங்காரம்மா தான் தெய்வம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு குங்குமம் பட்ட வச்சு என்னோட கிளாஸ்மேட்ஸ் முழுக்க அம்மாவை உணர வச்ச ஒரு தருணம். ரொம்ப க்ளோஸா நினைக்கிறேன். எப்படி இதை விளக்குறதுன்னு எனக்கு இப்ப தெரியல. நீங்க முருகனை எப்படி கும்பிடுறீங்களோ, நீங்க பிள்ளையார எடுத்து கும்பிடுறீங்களோ, அது மாதிரி என்னுடைய பங்காரம்மாவும் தெய்வம் அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்றதுக்காக அம்மா அன்னைக்கு நடத்தின அற்புதம் இரு சக்திகளே. அத்தனை பேரும் உணர்த்தார்கள் என் கூட படித்த சக்திகள் ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னைக்கும் ஒவ்வொருக்கிற வேற மந்திரிகளை இருந்தாலும் இன்னைக்கும் எனக்கு வந்து சித்ரா தோது விசுதா வியாபகமா என்னோட காணிக்கை அம்மாவுக்கு சேர்க்கணும், எனக்கு லிங்க் அனுப்பேன், அம்மாக்கு அபிஷேகம் செய்யணும், அம்மாக்கு நவராத்திரிக்கு காப்பு கட்டணும், எப்படி செய்யணும் இதுக்கு விட்டா கூட என்ன பண்றாங்க, மறக்காம எந்த மூலையில இருந்தாலும் இன்னைக்கும் அம்மாவோட பணிகள்ல அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில். அன்னைக்கு குங்குமம் கொடுத்தால் இன்றைக்கு அவங்க குடும்பம் உச்சியில இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு சக்தி. இது ஒரு எப்பவும் வந்தோட குங்குமம் கொடுத்தோட எனக்கு தோணுச்சு, குங்குமம் கொடுத்த அற்புதத்தை பத்தி கேட்பேன். வாழ்க்கை முழுக்க அற்புதம் அம்மா, அதனால நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க அவ்வளவு அற்புதம் கட்டி அவ்வளவு அற்புதங்கள் சொல்றதுக்கு நேரம் பத்தாது. இருந்தாலும் குங்குமம் கொடுத்த அற்புதங்கள் ஒரு 3 நாள் நினைச்சிட்டு வந்தேன். சின்ன வயசுல நான் சொன்னேன் இல்லையா, 1982 எங்க ஊர் மந்திரம் ஆரம்பிச்சதுன்னு. அந்த மன்றத்துல கூட்டு வழிபாட்டுல கலந்துகிட்டு அடைந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு என்ன உயர்த்து. நேரடியா மருவத்தூர் போக முடியாது, நாகப்பட்டினம் எங்க இருக்கு, மேல்மருவத்தூர் எங்க இருக்கு, அடிக்கடி மருவத்தூர் போக முடியாது, பஸ் வசதி கிடையாது. இப்பெல்லாம் அம்மா கார் கொடுத்துருக்காங்க, அதே வசதிகளை கொடுத்துருக்காங்க. அப்பா அந்த மாதிரி கிடையாது, எங்க அப்பாவுக்கு நம்ம சம்மதம் தான். அந்த மாதிரி இருக்க குடும்பம் பஸ்ல போறது வரதுதான். அதனால மன்றம் தான் எங்களை வளர்த்துச்சு. மன்றத்துல கூட்டு வழிபாடுக்கு முன்னாடியே வந்த ஸ்கூல் விட்டோட என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போய் புக்கு பேக் தான் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு எங்க வந்துருவோம், மன்றத்துக்கு வந்துருவோம். அங்க என்னென்ன தொண்டு தெரியுமோ எல்லா வேலைகளும் கத்துக்கிட்டு இது எங்கதான் பாத்தீங்கன்னா மன்றத்துலதான். வாசல் தெளிச்சு கோலம் போடுறதா இருக்கட்டும், அம்மா படம் துடைக்கிறதா இருக்கட்டும், இப்படி ஒன்னொன்னா என்ன பண்ணுவோம் செய்ய ஆரம்பிச்சோம். இங்க செய்யாத அம்மா மருவத்தூர்ல அப்ரிசியேட் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அம்மா படம் தொடச்சு அலங்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப இந்த மேடையில வந்து தொடச்சு செய்யணும். அம்மாவுடைய தேடையில இந்த அம்மா படத்தை தொடச்சு செய்யும் பொழுது
குரு அம்மா படத்தை அம்மா ஒரு வழிமுறை எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி செய்யணும். அம்மா அங்க ஆத்மார்த்தமா இருக்காங்க இல்லையா? சின்ன படமா இப்ப சொன்னா இல்லையா, ஒரு படத்துல இருந்து சும்மா வந்து சொன்னா இல்லையா, அது மாதிரிதான் அம்மாவோட படம் வந்து என்னது, என்னுடைய படத்தை சாதாரண படம் என்று நினைத்து விடாதே. இந்த படத்துக்கிட்ட உன்னுடைய கஷ்டத்தை ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்னா போதும், அதை துக்குநூறாக உடைப்பிண்டு வேணடா மகளே. அம்மாவோட அறிவாசி. அப்ப இந்த படத்துக்கு எப்பேற்பட்ட கட்டி அம்மா இருக்காங்க அம்மாவுடைய திருவிழாசத்துக்கு. இந்த படத்தை தொடர்ச்சி சுத்தம் பண்ணி கும்பப்பட்டு வைக்கிறதுக்கு மலர் மாலைகள் வச்சு அலங்காரம் பண்ணி வழிபாட்டுக்கு தயார் செய்யறதுன்றது வந்து ஒரு அபிஷேகத்துக்கு சமம். அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பயபக்தியோட இந்த படத்தை தொடர்ச்சு எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி வந்து செய்யறப்ப அந்த படத்துல ஒரு உயிர் துடிப்பு, அந்த படத்துல உயிருள்ள ஒரு மனிதனை தொட்டா எப்படி ஒரு உணர்வு, ஒரு வெதுவெதுப்பு அந்த உணர்வு சக்தி அந்த திசை கிடைக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மன்றத்துல என்ன பண்ணணும், படத்தை கடைசியா அலங்காரம் பண்ணி அம்மாவுக்கு இந்த தொண்டுகளை செய்யணும். முன்னாடி ஓடி வந்து செய்யறப்ப வெள்ளிக்கிழமை எங்க ஊர்ல வழிபாடு. இந்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு நான் வந்து தயார் செய்யறேன். மருவத்தூர்ல அம்மா சொன்னாங்க, மேல்மருவத்தூர்ல பத்தாரம்மாவை பார்க்க நிறைய நேரம் பேசுவோம். அப்பெல்லாம் அம்மாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருந்துச்சு. அம்மாவும் கிட்டத்தட்ட மினிமம் ஆவரேஜா சராசரியா 1/2 மணி நேரம் நம்ம எல்லாம் பேசுவாங்க. அவ்வளவு ஆசையா இருக்கும். நிறைய கதைகள் பேசுவாங்க அம்மா. நானும் அவ்வளவு அம்மாட்ட பேச சின்ன வயசுல தெரியாது, அம்மாட்ட கூட பேசக்கூடாதுலாம் தெரியாது. ரொம்ப ஆசையா திரும்ப பேசிட்டே இருப்பேன். எழுதிட்ட பேசுறேன். இங்க வீட்டுல இருக்கப்ப ஊர்ல இருக்கப்ப அம்மா போட்டோத்த பேசிட்டே இருக்கிறது, நேரா போறப்ப பகார மட்டும் பேசிட்டே இருக்கணும். அந்த மாதிரி போறப்ப அம்மா சொல்றாங்க, நீ வெள்ளிக்கிழமையில நல்லா செய்யணும், வெள்ளிக்கிழமையில நல்லா செய்யணும். திரும்ப சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமையில நல்லா செய்யணும். அம்மாக்கு ஏசுன்னா அம்மா ஏத்துக்கிட்ட அப்படின்னு எனக்குவாங்க. ஆக இந்த சூசு வழிபாட்டுக்கு வர்றது மன்றம் தானே, படம் தானே, என்ன நடத்த போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த கூட்டு வழிபாட்டால் உயர்ந்த ஒரு பட்டையாக நான் என்று உங்கள் முன்பு நிற்கிறேன். கட்டியலை மன்றத்துல கொண்டு செஞ்சு உயர்ந்த ஒரு கட்டியா உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க நினைக்கிறாங்க மருவத்தூர்ல வந்திருக்காரு. மருவத்தூர் வந்து என் மனசுல நான் வாழ்கிற பகுதி, மனசுல இருந்துட்டு இருக்க பகுதி. அம்மா வந்து என்ன மருவத்தூரை விட்டு தூரமா வச்சு தொண்டு செய்ய வச்சு வாழ வச்சுட்டு இருக்காங்க. மருவத்தூருக்கு எல்லா விழாக்கள் தவறாம போயிடுவோம். எல்லாத்துக்கும் அங்கேயும் போய் தொண்டு செய்வோம். மற்ற நாட்கள்ல நாங்க இருக்கிற பகுதியில கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னது நாகப்பட்டினம் படிக்கிற காலகட்டம் 7.5 வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அப்பா சிதம்பரத்திலே படின்னு சொல்லி படிக்க வச்சாங்க. அங்க அண்ணாமலை நகர் மன்றம், அந்த மன்றத்துல அவ்வளவு அற்புதங்கள். அங்க வழிபாட்டுக்கு போறப்ப மன்றம் வந்து நடக்காம இருந்துச்சு. ஒரு பிள்ளையார் கோயில்ல பாடஞ்சு கூட ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி இருந்துச்சு. மரத்தடியில அம்மா போட்டோ வச்சிருந்தாங்க. அம்மா கொள்ள இருக்கு, தொடர்ந்து நம்ம வழிபாடு பண்ண வரணும்னு ஹாஸ்டல்ல இருக்க பசங்களை சேர்த்து அடைச்சுட்டு அங்க ரெகுலரா போக ஆரம்பிச்சோம். அப்ப அப்படியே என்ன ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொருத்தரா விட்டு போன சக்திகள்லாம் ஒன்னா கூட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்து அங்க ஹாஸ்டல்ல இருந்து வார்டன் பர்மிஷன் கேட்டுட்டு அங்க ஹாஸ்டல்ல இருந்து சைக்கிள், அப்பதான் சைக்கிள் இது 2000 நாங்க சக்தி 2000 இருந்து 2004 வரைக்கும் உள்ள பதவியை நான் சொல்றேன். அண்ணாமலை நகர் மன்றத்துல உள்ள வழிபாடுகளை பத்தி சொல்றேன். அங்கேயும் அம்மா துன்பம் கொடுத்தா அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஊரே அதிசயப்பட்ட மாதிரி பேப்பர்ல சன் டிவி, ராஜ் டிவியில பேப்பர், டிவியில வந்து புகைப்பெற்ற ஒரு அற்புதம் நடந்தது. இந்த சமயத்துல அங்க வந்து அங்க போய் வழிபாடு பண்ண ஆச்சு. அந்த மன்றத்தை எடுத்து கட்டி ரொம்ப சிறப்பா, இப்ப எப்படி சிறப்பா அந்த மன்றத்தை எடுத்து கட்டி அருமையா காட்டு கட்டி சுத்தி வர வழிவிட்டு கரெக்டான பிளானிங்ல ரொம்ப சிறப்பா அந்த மன்றத்தை அமைச்சிருக்கிறாங்க. இதே ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு அமைப்போட அங்க ஒரு மன்றம் அமைச்சாங்க. ரொம்ப சிறப்பா அங்க தொடர் வழிபாடுகள், கூட்டு வழிபாடுகள் நடந்துட்டு. இந்த சமயத்துல எங்க ஹாஸ்டல்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா பக்தர். அவங்க ஒரு லேகி வச்சு அப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அங்க ஒரு படம் வச்சிருந்தாங்க, அம்மா படம், கழுவற படம் மட்டும் இருந்துச்சு. அந்த படத்துக்கு நாங்க எல்லாம் ஹாஸ்டல்ல இருக்க பசங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா விளக்கை கிழிச்சு சாமி போடுவோம். படிக்கிறதுக்கு முன்னாடி அங்க குத்திட்டு இருந்தோம். அந்த சமயத்துல ஒரு புதுசா ஒரு வார்டன் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது என்ன ஹாஸ்டலா படிக்கிற இடமா கோயிலா, இங்க உடனே வந்து சாமி படத்துலாம் வச்சு விளக்கேற்றிட்டு இருந்தீங்க, உடனே அந்த படத்தை தூக்கி வெளில போடுவேன்னு சொல்லிருக்காங்க. இது நடந்தது எங்களுக்கு தெரியாது. எங்க ரூம் எல்லாம் கூட்ட வர ஒரு ஆயாமா, அவங்க அம்மா பக்தை, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அம்மா படத்தை தூக்கி போடாம சாதாரணமா ஹாஸ்டல் கூட்ட வர ஒரு ஆயாமா இந்த அம்மா படத்தை கொண்டு போய் அவங்க புதுச வீடு சக்தி, அந்த புதுச வீட்டுல கொண்டு போய் இந்த அம்மா படத்தை வச்சிருக்கிறாங்க. சிதம்பரத்துல நெல்லம் வந்தது, தண்ணி நிறைய வந்துட்டு ஹாஸ்டல் போய் எங்க டீம் டாக்ஸ்ட்டாங்க.
திருப்பி வந்து ஹாஸ்டல் நாங்க தேடுறோம், அம்மா படத்தை காணும். எங்க அப்பா படம் அம்மா படம்னு மாத்தி மாத்தி உமர்த்தக்க கேட்டுக்கணும், தெரியல எங்களுக்கு. படத்தை காலமே தேடிட்டு இருக்கோம், கவலைப்படுறோம். ஆனா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. படிச்ச நேரம் எங்களால வேற எதுவும் முயற்சி எடுக்க முடியல, மாணவிகளால. இப்படி இருந்துடும். பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் செய்தி வருது, எங்கேயோ குங்குமம் கொண்டுதான், சாமி படத்துல இருந்து குங்குமம் கொண்டுதான் கைச்சு வருது. என்ன குங்குமம் கொண்டது? நம்ம அம்மா படத்துல இருக்கிற குங்குமம் கொடுத்தோம், இது அப்பதான் அம்மா படம் அங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளம்பி போவோம். எங்க கேள்விப்பட்டு தேடி போனா ஒரு 2 தெரு சொல்லி லைன் கட்டி கியூ நிக்குது. அவ்வளவு கூட்டம். லைன் வந்து என்ன பண்றாங்க, வருஷம் முழுக்க பத்தி போலீஸ் எல்லாம் நின்று லைன் எடுத்துக்கு. அந்த இதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு குடிசை வீட்டுக்குள்ள ஒருத்தர் தான் உள்ள நுழையலாம். இந்த நுழையறதுக்கு ஒருத்தர் நுழைகிறதுதான் வழி. நிமித்து போங்க, குமிச்சுதான் போகணும். பாதியா வளைஞ்சு குமிச்சுதான் உள்ள போக முடியுது. உள்ள போனோம்னா ஒரே இடம், அதுதான் உங்க படுக்கை இடம், சாமியாரே அந்த அடுப்படி எல்லாமே அந்த ஒரு இடம் தான். அதுல செவுக்குல நாங்க கும்பிட்ட அந்த அம்மா படம் மாட்டிருந்து சக்திகளே, அந்த படத்துல இருந்து குங்குமம் கொண்டுது. அந்த குங்குமத்தை மாக்காசுக்குதான் லைன் கட்டி நிக்கிறாங்க. ராஜ் டிவி, சன் டிவி, அப்ப இருந்த எல்லா பாப்புலரான தினசரி நாளிதழ்கள் எல்லாத்தையும் வந்துச்சு இந்த நியூஸ். 2004 நடந்த அற்புதம். 2003 கடைசில இருந்து 2004 பிப்ரவரி மாசம் மார்ச் இந்த சமயத்துல அந்த பத்திரிகை செய்தியில வந்து சக்தி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல நம்ம தண்ணி தெளிச்சா குங்குமம் கொண்டதுலாம் எப்படி வந்துச்சுன்னா, அது எல்லாரும் கண்ணால பார்ப்போம். உள்ள போனா ஒரு 4 பேர் உட்காரலாம், 4 பேர் அமைதியா உட்கார விடுவாங்க. உட்காந்துட்டு நம்ம கண்ணால பார்த்துட்டே இருக்கும் போது அம்மா போட்டாலே தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படியே குங்குமம் திடீர்னு வரும். வந்தது கண்ணுக்கு நேரம் அப்படியே நம்ம எல்லாரும் பார்க்கவே அப்படியே வளர்ந்துட்டே வரும். அது வளர்ந்து புத்து இந்த மாதிரி வளரும். கண்ணால பார்க்க அப்படியே வளரும். பரிசுல வளர்ந்து வந்து அது வெயிட்டு தாங்காம தொப்புன்னு கீழே விடும். அது உளுத்தோட அந்த குங்குமத்தை எடுத்துட்டு வைக்க வந்தோம். அடுத்த 4 மரம் விழுவோம். இது மாதிரிதான் இங்க நடந்துட்டு. இது மாதிரி மாசக்கணக்கா அங்க நடந்து சக்திகளே. அந்த அற்புதம் நடந்த இடம் தான் இன்னைக்கு அங்க சக்தி பீடமா இருக்கு சக்திகளே. பட் அற்புதம் பாருங்க, சாதாரண படம் தான் என்ன நினைக்காதன்னு அம்மா சொன்ன அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு பாருங்க. யாரு வீட்டுல, ஒரு குடிசை வீட்டுல இத தூக்கி எறின்னு சொன்ன மாடன் எப்படி இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. இது படிக்கிற இடமா கோயிலா? இதை தூக்கி எறிங்க, இது இருக்கு இங்கே சொன்னவங்க புக்ஸ் தான் ஆடுற எங்களை வந்து ரெட்டக சவாடை கட்டிட்டு போற கூட்டம்னு இதனிடமா கிண்டல் பண்ணுவாங்க. படிக்கிற இடத்துல நாங்க வழிபாடு பண்ணா எவ்வளவு கேலிக்கு ஆளாவும் உங்களுக்கு தெரியும். அத்தனை பேருக்கும் வாயடைச்ச மாதிரி ஒரு அற்புதம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையா இருந்துச்சு. எங்க அம்மானா சும்மாவான்னு நாங்க தான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்ட ஒரு காலகட்டம். படிக்கிற காலகட்டத்துல அவ்வளவு பாப்புலரா அவ்வளவு பெருமையா அந்த குங்குமம் வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப வருஷம், ரொம்ப மாசக்கணக்கா வந்துச்சு. அம்மா வந்து நான் தான் என்னுடைய அருளை வெளிப்படுத்தினேன், எதிர்காலத்துல இது சக்தி பீடமாக போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த இடத்துல வந்து சிதம்பரத்தான் என்ன நடக்குது, சிறப்பான ஒரு சக்தி பீடத்தை அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க சக்திகளே. இது அம்மா குங்குமம் கொடுத்த இன்னொரு அற்புதம். அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறப்ப குங்குமம் கொடுத்து குடும்பத்தை காப்பாள் சொல்லுங்க. குங்குமம் கொடுத்து குடும்பத்தை காப்பாள், மஞ்சளை கொடுத்து மாங்கல்யம் காப்பாள், அம்பாவின் மருந்து சிலை கொழுந்து, ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாள், பராசக்தி என்றால் பரத்தோடி வருவாள். மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை மேல்மருவத்துல அமைச்சிருக்காங்க. அம்மா வந்து சாதாரண கோயிலா இதை நடத்த விரும்பல. மேல்மருவத்தூரை வெறும் மன்றக்கள் வெறும் பசனை மடமாக இருக்கக்கூடாதனா மகனே, சமுதாயத்தோடு இணைந்த பணிகளை செய்யணும். கல்வி, மருத்துவ, பண்பாட்டு அறநிலையாக இது செயல்பட வேண்டும். பக்தியை வளர்க்கணும், சமுதாயத்துல நலிஞ்ச பிரிவினர்களை அரவணைக்கணும். தொண்டுதான் இங்க மையம், தொண்டுதான் இங்க பக்தி செலுத்துற வழி அப்படின்னு அம்மாவுடைய அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கின் மன்றம் செயல்படக்கூடிய மன்றங்கள் உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கானது இருக்கு. அதுல சிறப்பா செயல்படக்கூடிய மன்றங்கள் தரம் உயர்த்தப்பட்டு சக்தி இடமாக செயல்படுகிறது. அங்க அம்மாவுடைய திருவுருவ பக்கத்துக்கு என்ன இருக்கு, மேல்மருவத்தூர்ல இருக்கிற மாதிரியே அதே வடிவமைப்புல என்ன இருக்கு, அம்மாவுடைய சிலை உருவம் இருக்கு. இப்ப பங்காரம்மாவுடைய திருவுருவ சிலையும் கூடுதலா அந்த அழகுக்கு அழகும் அருளுக்கு அருளும் சேர்ந்து கொண்டு அமைந்திருக்கிற சக்திகளே. இந்த முஸ்லிம் மண்டபமும் நிறைந்து அதே போன்றதொரு சக்தி வாய்ந்த பீடமாக, சக்தி பீடமாக அம்மாவின் கருணையால் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று அம்மாவின் முன் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சக்தி. சக்திகள் மறுத்து நீங்களாம் என்ன பண்ணணும்,
கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரை காலி பண்ணிட்டு போகணும் அர்த்தம். நம்ம ஊர்ல ஒரு கோயிலை கொண்டு வரணும். மருவத்தூருக்கு போய் நம்ம அபிஷேகம் பண்ண முடியல தினந்தனம், அப்ப என்ன பண்ணணும்? இங்க அதே மாதிரி அம்மா திருவுருவச்சிலைய வச்சு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்றாங்க வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தொண்டு செய்யணும். வார வாரம் வழிபாட்டுல, வீட்டு வழிபாட்டுல சிறப்பா கலந்துக்கணும். செவ்வாய் வெள்ளினா பெண்கள் கண்டிப்பா செவ்வாடையில இருக்கணும். வியாழன் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்கள் செவ்வாடையில இருக்கணும். அமாவாசை பௌர்ணமினா எல்லாரும் செவ்வாடையில இருக்கணும். வாரத்துல வாரத்துல ஒரு நாளாவது ஒரு வேலையாவது கூட்டு வழிபாட்டை கலந்துக்கணும். கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டால் பல வினை மாறும். வினைகள்ன்றது நாம செஞ்ச வினை, நம்ம தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச வினை, நம்ம முப்பாட்டமா சேர்த்து வச்ச வினை. இப்படி இந்த வினை மூட்டை, பாவ மூட்டை மூட்டை மூட்டையா நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். அதான் ஊழ்வினைன்னு பேரு. ஊழ்வினை உருத்து ஊட்டுமா. அப்ப எப்பேற்பட்ட படி இது! இந்த படியில ஏறி நம்ம மேல வர வேணாமா? உன்னை ஏணியாக ஏற்றி வைக்கிறேன், உன்னை கோணியாக கரை சேர்க்கிறேன். ஏணியாகவும் கோணியாகவும் சோனியாகவும் உன் வாழ்க்கையில் உன்னை ஏற்றி வைத்தேன், கரை சேர்ப்பேன்னு அம்மா சொல்றாங்க. ஏணி என்ன பண்ணும்? ஏறவங்களை ஏத்தி விடும். அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம துரு பண்டாரமா அவதார தெய்வம், ஆன்மீக குருவா நமக்கு பிடிச்ச தோற்றத்துல, நம்ம பயப்படாத ஒரு எளிமையான தோற்றத்துல அம்மா ஜடாமுடி வச்சிருக்காங்களா, வீட வச்சிருக்காங்களா, ஆடை ஆபரணம்லாம் நிறைய மோதிரம். அம்மா அதெல்லாம் ஒண்ணு கூட போட்டுக்க மாட்டாங்க. அம்மா அந்த மாதிரி எந்த அடையாளமும் இருக்காது அம்மா கிட்ட. ஒரு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய உடையோட தன்மை மாறும். உடையோட தன்மை விலை மாறும், விலை தூடும். இன்னும் பட்டு இந்த கலர் மனுஷ கலரே தொடர்ந்து போடுறோம், வேற கலர் மாறுது. இருக்கிறதுலே வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் பேடுறோம், எப்படியா பண்றோம்ல. அம்மா 83 வருஷமா என்ன உடைதான்? இதே செவ்வாடைதான். உலக முழுக்க பக்தர்கள், ஆதி பராசக்தின்னு உணர்ந்த பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்க. பத்மஸ்ரீ அவார்டுல இருந்து இத்தனை அவார்டுகள் அம்மாவை தேடி வந்தாலும் அம்மா தன்னுடைய நிலையை மாத்திக்கல. இதுவே புரியலையா? அம்மா ஒரு எரிவந்த தெய்வம், தெய்வத்துக்கான ஒரு முழுமையான தகுதி, நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த விஷயத்துல உயர்ந்த வார்த்தைகளை பேச என்னத்துக்கோ இல்ல. ஆன்மீகம்னா ஆன்மா கூட்ட அங்கம் நமக்காக வச்சது, ஆன்மாக்களுக்காக வச்சது, ஆன்மாக்களுக்கான தெய்வம். ஆன்மாக்களோடு உறவாடவே இந்த அவதாரம்ன்றது அவனோட அழகாக்கு. உடலையும் உடலுக்குள்ள ஓடிட்டு இருக்க உயிரையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமான விஷயம் நம்ம கிட்ட இருக்குது சக்திகளே. அதுக்கு பேர் தான் என்னது? ஆன்மா. அந்த ஆன்மாவை கண்டுபிடி அப்படின்னு அம்மா சொல்லிருக்காங்க. அந்த ஆன்மா தான் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி வேற யாரும் இல்ல, நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த ஆன்மா. அந்த ஆதிபராசக்தி தான் அவதார தெய்வம் கங்காரம்மா. அந்த ஆன்மாக்களோடு உறங்காடவே நான் அவதரித்துள்ளேன்றது அம்மாவோட அரைபாத்து கட்டிங்க. அப்ப ஆன்மான்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குதுன்றதே நமக்கு தெரியல பாரு. அந்த ஆன்மா குந்த யுகம் தான் என்னது? ஆன்மீகம். ஆன்மீகத்துக்காக அம்மா வந்தாங்க. ஆன்மீக குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள நாம உணராத ஒரு விஷயத்த உணர வைக்க, அதை செயல்படுத்தி நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மைய விழுக வைக்க, நமக்குள்ள இருக்க தெய்வத்தன்மைய மேலோங்க வைக்க வந்தது அவதாரத்தான் ஆன்மீக குரு அன்பு பக்காரப்பாவுடைய அவதாரம். ஒரு மனிதன்கிட்ட மிருக குணமும் இருக்கும், தெய்வ குணமும் இருக்கும். ஆனா மிருக குணங்கள் குறைந்து தெய்வ குணங்கள் மேலப்படும். அது எப்ப நடக்கும்? தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை அவங்க உணர ஆரம்பிச்சா அந்த தெய்வ குணம் மேலவும். நம்ம எப்படி வாழணும், எப்படிலாம் நடந்துக்கணும்னு நம்ம வாழ வேண்டிய அத்தனையும் நான் முன்பே கூறிவிட்டேன். உணர்ந்து கொள் அம்மாவோட எம்பாக்கு. நம்ம எப்படி வாழணும், எப்படிலாம் நம்ம காப்பாத்திக்கணும், இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த பிரச்சனைக்கு இப்படி தீர்வு காணலாம்னு நம்ம வாழ வேண்டிய அத்தனை வழிமுறைகளும் பக்காரமா அருள்வாக்கு முன்பே கொடுத்து விட்டார்கள். அத்தனையும் அன்னையின் அருள்வாக்குது மரமா இருக்கு. எல்லாத்தையும் வாங்கி படிச்சு பாருங்க. இந்த மன்றத்துல மந்திரம் படிக்கிறதோட சேர்த்து நல்லா படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களா இல்லைன்னா பொறுப்பாக யாராவது அம்மாவோட அருள்வாக்கும், முக்கியமான அருள்வாக்கு, எல்லா அருள்வாக்கும் முக்கியம்தான், இருந்தாலும் விட்டு போயிடாம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு தலைப்பிட்ட அருள்வாக்குகளை செய்திகளா படிக்கலாம். சக்திகளே எழுதி போடலாம். அந்த அருள்வாக்கை யோசிச்சுட்டு தியானம் பண்ண சொல்லலாம். அம்மாவோட அருள்வாக்கு தான் நமக்கு வேதம். இந்த அருள்வாக்க வேதமா எடுத்துக்கு நம்ம வாழணும். சரிங்களா?